எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சூப்பரான லஞ்ச் மெனு பார்க்கலாம். வெஜ் பிரியாணி செய்ய போறேன். அது கூட வெஜ் குருமா, அப்புறம் வந்து கோபி 65, அப்புறம் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரியாணிக்கும் குருமாக்கும் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து நான் வெந்நீரில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள் குருமா செய்யலாம். இப்போ வெஜிடபிள் குருமாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு துண்டை இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகாய் இது சேர்த்து கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. ஆனால் இது சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து துருவின வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வந்து வெங்காயத்தை துருவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். குருமாவுக்கு மசாலா வதக்கி அந்த மிக்ஸியை வச்சு எத்தனை வாட்டி கேட்பீங்க? பிரியாணி, வெஜ் பிரியாணி தான். நான்வெஜ் நைட்டுக்கு வெஜ் தான் நினைக்கிட்டே. அது இன்னைக்கு ஒரு பூஜை போகணும், ஒரு வீட்டுக்கு இதே கிடையாது. அவங்க வீட்டுல வெஜ் தான். அந்த கேரட்டை தெரியாம போட்டோம். இந்த கேரட்டை தெரியாம போட்டோம். வெஜிடபிள்ஸ் பத்தாயிரம் வரை கேட்டா நான் ஆமாம், இது சிக்கன் நினச்சிக்கிட்டே சாப்பிடும். இப்போ நம்ம வதக்கி வச்சது எல்லாத்தையும் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குருமா செய்யறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர் நல்லா சூடானோடனே ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானவனே 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரு 4 ஏலக்காய், 2 கிராம்பு, இது போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு நல்லா பொரிஞ்சவனே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா துருவி வச்சுட்டு இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், அப்புறம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். காயெல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ நம்ம அரைச்சு வச்ச நம்ம பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுனால ரொம்ப நேரம் வதக்க அவசியம் இல்லை. சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தக்காளி வந்துட்டு ஒரு 2 பீஸ் தக்காளி மட்டும் போதும், ரொம்ப போட தேவையில்லை. ஒரு அரை தக்காளி அது மட்டும் லாஸ்ட்டாக போட்டு மூடி வச்சிடணும். இப்போ கோபி 65க்கு நான் வந்து மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பெசரி வச்சுக்கலாம். கோபி 65க்கு அந்த மசாலா இதெல்லாம் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போட்டு நல்லா பெசரி விட்டவுடனே நான் இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடுறேன். இது ஊறுற நேரத்துக்கு நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு கொத்து ஒரு கொத்து கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டை இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச மசாலா பேஸ்டோட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துட்டு அதை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பிரியாணிக்கு பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. அதில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது கூட பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நான் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போன உடனே இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கி இருக்கணும். அப்போதான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 5-10 நிமிஷமாவது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வெட்டி வச்ச காய்கறியில் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் காலிஃப்ளவர் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கி வந்த நேரம் நான் வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன்.
நல்லா ரைஸும் அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா சேர்ந்தாக்க கிளறி விட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் ரைஸுக்கு வந்துட்டு 6 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரிசி வந்து பாதி வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். குருமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது 1 நிமிஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சிடலாம். இப்போது ஒரு 2-3 நிமிஷம் ஆனவுடனே குருமாவில் வந்துட்டு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு சைட் டிஷ் இதை செஞ்சு பாருங்க. எப்பயுமே பிரியாணிக்கு தான் செய்வீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இடையிலே வந்துட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம கட்டரில் போட்டு நல்லா சீவிக்கலாம். இப்போ நம்ம அரிசி வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து தம் போட்டுக்கலாம். வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா ஸ்டார்ச்லாம் போகிற வரைக்கும் நல்லா கழுவிக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இந்த ஈரத்தெல்லாம் வந்துட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் போட்டு நம்ம வந்து அதை வளர்த்திக்கலாம். வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நிழல்லே வளர்த்தலாம். இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பிரியாணியில் வாசனைக்காக. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சிப்ஸு செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது கூட வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் சீவி வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே போடலாம். நல்லா இந்த பபிள்ஸ்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலர் மாறிக்கிட்டு வரும்போது எடுத்துடலாம். இந்த சலசலப்புலாம் நின்றதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டர்ன் போட்டுக்கலாம். இப்போ கோபி 65 செஞ்சுக்கிறேன். இது மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனாலே இதை எடுத்துக்கலாம். இது நல்லா சிக்கன் 65 மாதிரியே சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு. வெஜ் பிரியாணி, வெஜிடபிள் குருமா, ரைத்தா, கோபி 65, சிப்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இது இந்த கோபி 65 வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கன் 65 மாதிரியே இருக்கும்.
இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. Thank you. Bye.